உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது புதுச்சேரி சைபர் கிரைம். நான் பாஸ்கரன் எஸ்பி பேசுகிறேன். இந்த சைபர் கிரைம்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இடத்துல வந்து சைபர் கிரைம்னு ஏமாந்து நினச்சிக்கிறீங்க. உண்மையாகவே நீங்கள் ஏமாறுறது முக்கியம் எதுவுமே வந்து சைபர் கிரைம் கிடையாது. சைக்காலஜிக்கலாக உங்களை அட்டென்ஷன் டைவர்ஷன் பண்ணி ஏமாத்துறது தான். முதல்ல வந்து ஃபேக் ட்ரேடு, அதாவது ஷேர் மார்க்கெட்னு சொல்லி ஏமாத்துறது. அதுக்கப்புறம் டெலகிராம் டாஸ்க், இது ரொம்ப முக்கியம். இந்த டெலகிராம் டாஸ்க் பாருங்கள், அத்தனை பேரும் வந்து மாட்டிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி நம்ம யாரு கூடயும் வந்து நேரடியாக பேசுகிறதே கிடையாது. நம்ம நேரடியாக பேசுகிறதா நினச்சிக்கின்னு நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்று எஸ்எம்எஸ் மூலிமா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறோம், இல்லை இமெயில் மூலிமா பேசுகிறோம், இல்லை ஃபேஸ்புக் மூலிமா பேசுகிறோம், இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமு, டெலகிராமு, வாட்ஸ்அப். ஏன்னா இதுதான் வந்து நமக்கும் அடுத்தவங்களுக்கும் தொடர்பு விடுறது. அப்போ எல்லாருக்கும் தெரியும் இது மூலியமாக தான் யாரையும் நம்ம நெருங்க முடியும்னு. இந்த சைபர் குற்றவாளிங்க என்ன பண்ணுறாங்க, நான் வந்து இந்த இதில் வந்து பயங்கர டாப் இதுவாக இருக்கிறேன், ஏதாவது ஒரு அவனை வந்து அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அதில் கூட பார்த்தீங்கன்னா சமயத்தில் அழகான ஒரு பொண்ணு ஃபோட்டோ போட்டிருப்பான், இல்லை ஒரு அழகான ஆம்பளை ஃபோட்டோ போட்டிருப்பான், இல்லைன்னா ஒரு பெரிய ஓனர் வந்து எப்படி ஒரு பெரிய மிராஸாக இருப்பாங்க அது மாதிரி ஃபோட்டோ போட்டிருப்பான். ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து உடனே ஈர்க்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கக்குள்ள ஒன்றா நமக்கு கொண்டு வருவாங்க. இப்போ இந்த டெலகிராம் டாஸ்க்குன்னு பார்க்கணும் என்னன்னா, இது மாதிரி நீ வந்து வீட்டில் இருந்துக்கின்னு நீ சம்பாதிக்க ஆசை, நீ வந்து பயங்கரமாக சம்பாதிக்கலான்னு ஒரு ஆசையை கட்டுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நம்மகிட்ட தான் நமக்கு தெரியும், ஃபேஸ்புக்கில் நம்ம தான் லிங்க் அதாவது அந்த தம்ஸ்அப் போட்டு நம்ம பழக்கம். எனக்கு எதுலேயுமே வந்து ஒரு தம்ஸ்அப் போட்டோம்னு நமக்கு ஒரு திருப்தி. அதை தான் வந்து இங்கே வந்து சைக்காலஜிக்கலாக பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு லிங்கை உங்களுக்கு எடுத்து அனுப்பி, இதுக்கு நீ லிங்க் போட்டால் உனக்கு 100 ரூபா. அப்போ நீ என்ன பண்ணுவ, அதை எடுத்து அதை கிளிக் பண்ணுவ. அதை கிளிக் பண்ணனா நீ அவனுடைய சைட்டுக்கு போகிறன்னு அர்த்தம். அந்த இடத்துல போய் நீ கிளிக் பண்ணுறதுக்கும் உன்னை ஏமாத்துறவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்காக என்ன பண்ணுவான், நீ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பு, உனக்கு உடனே 100 ரூபான்னுவான். நம்ம என்ன பண்ணுவோம், என்னடா இவன் யார், அந்த லிங்க்ல இருக்கிறது யாருன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அதை லிங்க் பண்ண உடனே நீ 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேற. அந்த லிங்க்குக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா தான் கொடுப்பேன்னு சொன்ன என்ன அர்த்தம், அப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த லிங்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிங்க் தம்ஸ்அப் கொடுத்துருவோம், அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டோன்னே முண்டம் சிக்கிடுச்சுன்னு அவன் முடிவு பண்ணிடுவான். 100 ரூபா உங்களுக்கு உடனே போட்டுருவான். உடனே அடுத்தது ஒரு லிங்க் அனுப்புவான். உடனே அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. சார் இது வந்து பயங்கரமாக டபுள் கிளிக், நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 500 ரூபா. இல்லைடா சூப்பர். அதை உட்காந்து இடத்துல கிளிக்கை தொட்டு நம்ம கமெண்ட்ஸும் ஒரு தம்ஸ்அப்பும் போட்டால் காசா, உடனே ஒரு 2-3 வாட்டி உங்களுக்கு ஆசை காட்டிடுவாங்க. 4வது வாட்டி சார் நீங்கள் சூப்பராக விளையாடுறீங்க, உங்களை மாதிரி வந்து வாய்ப்பே இல்லை, அதனால் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்பெஷல் மெம்பர் கேட்டகரியில் வச்சு அதில் நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு 10 வாட்ஸ்அப்பு 100 வாட்ஸ்அப் இது மாதிரி நீங்கள் வந்து உள்ளே வந்து கிளிக் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு 1000 ரூபா மெம்பர்ஷிப் கட்டணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு மெம்பர்ஷிப் 1000 ரூபாய் கட்ட விட்டு இல்லை லைக் போட வைப்பாங்க. இதே மாதிரி ஒன்று அனுப்புவான், நீங்கள் லைக் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவீங்க. ஸோ ஒரு 1000 ஃபஸ்ட்டு 100-200 ஆசை காட்டி அடுத்த லெவல் 1000-2000 ஆசை காட்டுவாங்க. அதோடு உங்களுக்கு வந்து சாப்டர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறீங்க, அதாவது ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட், இப்போ 3rd லெவலுக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து ஒரு 3 குரூப் இருக்குது. டைமண்ட் குரூப்பு, கோல்டு குரூப்பு, சில்வர் குரூப்புன்னு 3 குரூப் இருக்குது. இந்த இதில் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா உங்கள் இஷ்டம் சார், ஃபுல்லாக லேக்ஸ் தான். சில்வருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி, கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.25 கோடி, இங்கே டைமண்ட் சேர்ந்தீங்கன்னா 3.25 கோடி. அப்போ என்ன ஆகும் நமக்கு, என்னடா ஒன்றுமே இல்லாமல் உட்காந்து லைக் போடுறதுக்கான 3 கோடி, ஐயோ சூப்பர் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டப்புன்னு அதை போய் சேர்ந்துக்குவோம். நம்மக்கிட்ட இது வெளியே சம்பாதித்த காசு எல்லாத்தையும் சேர்த்து அதில் நம்ம போடுவோம். நம்ம போட்டு இருக்கக்குள்ள திருப்பி அடுத்த சேலஞ்சுக்கு பணம் தேவை இல்லையா, அப்போ நம்ம இருக்கிறது எடுக்க போவோம். சார் நீங்கள் இருக்கிறது எடுக்காதீங்க, எடுத்தீங்கன்னா உங்கள் வருமானமும் போயிடும். நீங்கள் வெளிலேருந்து வாங்கி போடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அந்த ஃபேக் ட்ரேட் மாதிரி இதுவும். அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார் என்கிட்ட வெளில இல்லை, இதை எடுத்து தான் நான் செய்யணும், இன்னும் ஒரு கிரிட்டிக்கலாக வந்து நீங்கள் பேசுவீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, இதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணும், இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டணும்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட பிடுங்க பார்ப்போம். அதையும் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு தொடர்பு வச்சுருந்தான் இல்லையா,
அந்த குரூப்லேருந்து உங்களை கட் பண்ணி விட்ருவான். உங்களுக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்கல்ல, நீங்கள் போட போட உங்களுக்கு பணம் காட்டுச்ச, நீங்கள் எவ்வளோ போட்டீங்க, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிங்க, அந்த லிங்கையும் கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஏன்னா யாருமே தெரியாமல் இந்த மாதிரி டெலகிராம் டாஸ்க்கு வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து ஏமாறாதீங்க. இதை மாதிரி நிறையா நடக்குது. ஒவ்வொரு நாளும் எங்ககிட்ட 10லேருந்து 15, 20 கம்ப்ளைண்ட் டெய்லி தினந்தோறும் வராங்க. எல்லாம் பாவம், ஏழைங்க, பாதிக்கப்பட்டவங்க. அதிலே ஒரு சில பேர் வந்து பணக்காரங்க, ஆஃபீஸர்ஸே இருக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து ஆன்லைனில் யாராவது ஹாய் போட்டாங்கன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. நான் தான் ஹெச்ஆர் மேனேஜர் சொன்னாங்கன்னா தயவுசெய்து அது மாதிரிலாம் ஒரு அந்த மாதிரி ஹாய், ஹெச்ஆர் மேனேஜர், இது மாதிரி நமக்கு தெரியாத மெசேஜ் எது வந்தாலும் அதை இமீடியட்டாக பிளாக் பண்ணிடுங்க. அதை சும்மா கூட வச்சிருக்க வேணாம். ஏன்னா நமக்கு தெரியாமல் என்னைக்காவது திருப்பி ஒரு ஆசை வந்து அது உள்ளே போயிடும். ஏன்னா மனுஷன் மனசு குரங்கு. தயவுசெய்து இது மாதிரி சைக்காலஜிக்கல் அஃபென்ஸில் மாட்டிக்கிட்டு அது சைபர் கிரைம்னு சொல்லிட்டு வரீங்க. இன்னொன்று, தப்பி தவறி அதை மாதிரி மாட்டிக்கிட்டீங்க, பயப்படாதீங்க. முதல்ல உங்களுக்கு நான் நினப்பு வர வேண்டியது வந்து 1930. உடனே இமீடியட்டாக 1930க்கு ஃபோன் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது, cybercrime.gov.in ஒரு வெப்சைட் இருக்கு. அது ஆன்லைன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு வந்து இமீடியட்டாக நீங்கள் சைபர் கிரைம் கூட ஒரு கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக. அப்போ அவங்க உங்களுக்கு என்ன சமாதானம் கொடுப்பாங்களோ சமாதானத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நேராக சைபர் போலீஸ் ஸ்டேஷன் கோரிமேட்டில் இருக்குது, இங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் ஆடினீங்க, என்னென்னலாம் எவ்வளோ பணம் போட்டீங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதில் உங்கள் கையெழுத்து வாங்குவோம். நம்மக்கிட்ட நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் உங்கள் புகாரை நாங்கள் பதிவு செய்யணும். எத்தனை மணிக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் போட்டீங்கன்றது எல்லாத்தையும் நம்ம டேபிள் பண்ணி அதில் அனுப்பிட்டோம்னா அந்தந்த அக்கௌண்ட்டில் உங்கள் பணம் எவ்வளோ இருக்குதோ உடனே அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். அதாவது லீன் மார்க்கிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு இந்த என்சிஆர்பி போர்ட்டல் ரிஜிஸ்டர்லேருந்து ஒரு காப்பி எடுத்து கோர்ட்டுக்கு நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தோம்னா கோர்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பணம் எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்களோ அது கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கே வாங்கி கொடுக்கும். அதனால் தயவுசெய்து டைமை வீணடிக்காமல் இமீடியட்டாக சைபர் கிரைமை அப்ரோச் பண்ணணும். 1930 மறந்துடக்கூடாது. அது உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இங்கே எங்களுடைய டீம் இங்கே இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் தியாகராஜன், இன்ஸ்பெக்டர் கீர்த்தி, எங்களுடைய விமன் டீமு, ஜென்ஸ் டீம் இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துங்க. நீங்கள் துணிஞ்சு வந்து இங்கே புகார் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன உதவியோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நம்ம எல்லா உதவியும் செய்ய முடியும். எங்களுக்கு வந்து இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டி எங்களுக்கு பேக் ஹேண்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க, I4Cன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் பாண்டிச்சேரி போலீஸ்க்கு இந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமை இருக்குதான்றதை பற்றி யோசிக்கவே வேணாம். எங்களுக்கு பின்னால் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டி ஒர்க் பண்ணுது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட நிறையா இன்டர்ன்ஸ் வராங்க, எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க. எங்களால் முடியாத கேஸ்லாம் அந்த எக்ஸ்பர்ட் மூலிமா நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்பிக்கையோடு வாங்க சைபர் கிரைமுக்கு. நன்றி, வணக்கம்.